ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. கொரோனா வைரஸ் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கனால சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. வீட்டிலே சேஃபாக இருங்க. நம்மளும் சேஃபாக இருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சேஃபாக வச்சுப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான். வெண்டைக்காய் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஊரெல்லாம் வைக்கலை. இதை இப்போ ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு கப்புக்கு உங்களுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் இங்கே தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்குறேன். நீங்கள் பாதி அளவு தேங்காய் பால், பாதி தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை முழுசாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ஒரு பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், அதை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 2 கிராம்பு சேர்க்குறேன். பிரியாணி இலை ஒரே ஒரு இலை சேர்க்குறேன். இதெல்லாம் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசிலுக்கு வைக்கிறேன். 2 விசில் வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரியாக வெந்திருக்கும். குழஞ்சிராமல் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி கிராஸ் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த குக்கிங் ஆயிலில் சேர்க்க போகிறோம். நம்ம வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு தண்ணி ஏதாவது ஊற்றிட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கணும். உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா வேகும். அதனால் நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுறேன். 5 நிமிஷம் வச்சுருந்திங்கனாலே போதும், அது நல்லா வெந்துடும். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த பட்டை கிராம்பு இதோட டேஸ்ட் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். சில பேருக்கு அது வாயில் கடிப்பட்டுச்சுன்னா நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போவே. நான் அதெல்லாம் எடுத்துடுறேன் இப்போவே. பிரியாணி இலை இந்த மாதிரி போட்டு அந்த 3 ஸ்பைசஸையும் எடுத்துடுறேன் நான் வெளியில். வெந்த ரைஸை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன். புதினா கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் புதினா. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா இதை விட்டுறலாம். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கனாலே வெங்காயம் நல்லா வதங்கிடும். நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி சேர்க்குறேன் கட் பண்ணிவிட்டு. அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனா தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். அந்த டைமில் பச்சை மிளகா 4 கீரி சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு ரைஸ் ரொம்ப ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால இந்த ஃப்ளேவருக்காக இதெல்லாம் சேர்க்குறேன். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா இங்கே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். லைட்டாக ஒரு காரத்துக்காக சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதெல்லாம் மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதுலேருந்து இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வெந்திருக்கு. வெண்டைக்காயிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த உப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது லைட்டாக இந்த மாதிரி கிரேவியாக வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸை சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை இது ஃபுல்லுத்தையுமே சேர்த்துக்கிறோம். இப்போது சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இந்த குக் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காயை இப்போ சேர்க்குறேன் மேலே. இது இப்போ நல்லா கலந்து விடுறேன் நான். ரைஸ் உடஞ்சிராமல் பார்த்து கலந்து விடுங்க.
இதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி ரைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன் மேலே. சேர்த்துட்டு இறக்கிடுறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு முட்டை ஃப்ரை இந்த மாதிரி ஏதாவது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. அவ்வளோதான், நம்மளோட லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.